பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுரூபத்தி 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களோட பேசுகிற வார்த்தை ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அதிகமாக ஆளுகை செய்கிறது பயம். எதனாலலாம் பயம் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம கடனால் பயம் வருது, வியாதி நிமித்தம் பயம் வருது, வேலை பார்க்குற ஸ்தலங்களில் பயம் வருது, மனுஷங்களுடைய ஆதிக்கத்தினால பயம் வருது. சில நேரங்களில் கணவனை பார்த்து மனைவிக்கு பயம் வருது, மனைவியை பார்த்து கணவனுக்கு பயம் இருக்குது. இப்படி எத்தனையோ வகையான பயங்கள் இருக்குது. ஆனால் அநேக அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, கடனில் ஆண்டவர் உணர்த்திருப்பார், ஆனாலும் நம்ம சூழ்நிலை நிமித்தம் நம்ம கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப நெருக்கத்தின் நாட்களுக்குள்ளே நம்மளை தள்ளுறாங்க. வர வர நம்மளை ரொம்ப இடமே ஸ்பேஸே கொடுக்காத அளவுக்கு நம்ம நெருக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சில ஜனங்கள்லாம் நிற்கிறீங்க. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் முறிக்க போகிறார். ஆமேன். அவருடைய இரத்தத்தினாலே இதை முறிக்க போகிறார். ஏன்னா நீங்கள் அவரோட பிள்ளைங்க, நீங்கள் இதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தான் அன்றைக்கு அந்த 40 நாள் அவர் அந்த நாட்களில் ஒவ்வொரு விஷயங்களையா தேவன் உங்கள் சார்பாக அவர் போய் அந்த இடத்துல போய் நின்னார். உங்களை விடுதலையாக்க அவர் அந்த பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இப்போ நீங்கள் சந்திச்சு கொண்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களை விடுதலையாக்க முடியாத தேவன் உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல நிற்க போகிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு பதிலாக என்னுடைய பிரச்சனையில் நிற்பார். அப்போது நீங்கள் பாருங்கள், காற்றும் கடலும் கொந்தளிக்குது, ஒரு சூறாவளியை போல் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறப்ப இயேசு அந்த படகுலேருந்து எழும்பி போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஒரே வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டது. காரணம் யாருக்காண்டி? அந்த 12 சீஷர்களும் அவங்க சீஷர்கள் தான், ஆனால் அவங்களும் அவருக்கு பிள்ளைங்க தான். ஆமேன். அப்போ தான் பிள்ளை ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொன்னால் தகப்பன் எப்படி இறங்காமல் இருப்பார்? இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஆமேன். இத்தனை நாட்கள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். இன்றைக்கு அந்த கடன் என்னும் அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார். ஆமேன். அதுபோல் அநேகர் செல்ஃபோன் அடிக்டேஷனில் இருக்கீங்க, அநேகர் கண்களின் நிச்சயினால் அடிமைத்தனத்தில் இருக்கீங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். நல்ல ஊழியம் செய்வோம், நிறைய மீட்டிங்ஸ்லாம் நிறைய நடத்துறீங்க. ஆனால் அந்த ஊழியம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் குறைவாகவே நம்மளுக்கு காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிசாசு நம்மளுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சிருப்பான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய வெளிச்சம் நம்மளுக்கு தேவை. அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு உணர்த்தினாதான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் அதை நிச்சயமாக காண்பிப்பார். ஊழியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும், உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்த விடாமல் பிசாசு என்ன செய்வான்னா, பிசாசு நம்மளுடைய கவனங்களை வேறு இடத்துல கவனம் செலுத்த வைப்பான். ஆனால் இலக்கு ஒன்றாக இருக்கிற ஒருத்தனுக்கு பிசாசானவன் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் தன்னோட இலக்கை அடைஞ்சிட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான், தேவ நாமம் மகிமைப்பட்டுருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எங்கள் ஊழியத்தில் நல்லா இருக்குது, நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள் தந்திரத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். இந்த நாளில் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து உங்களை விடுதலையாக்குவார். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அன்றைக்கு சீஷர்களை இந்த காற்றும் கடல்ல இருந்து காப்பாற்றல கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கடனாளிகள்கிட்ட உங்களுடைய தாமதத்திலிருந்து, உங்களுடைய எல்லா காரியங்கள்ல இருந்தும், உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? அவர் ரத்த கோட்டைக்குள்ள உங்களை மறைத்துக்குள்ள, ஒரு ஆணி பாய்ந்த காயங்களுக்குள்ள உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அப்படிலாம் ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுற மாட்டாரு. எந்த இடத்துல தைரியமா பேசணுமோ அந்த இடத்துல தைரியமா பேசுங்க. பேசுகிறதுன்னு நீங்கள்
நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ ஆவியானவரை நீங்கள் பேசுங்க, நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார். ஆமென். நம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்காதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு அவர்களுக்கு அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அதிகாரத்தோடு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீர் அன்றைக்கு அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட நீங்கள் கூடுமானால் அப்படின்னு கேட்டீங்க, ஆனாலும் உம் சித்தத்தின்படின்னு சொன்னீங்க சப்பா. ஆண்டவரே, இந்த கடன் என்னும் அடிமைத்தனம் ஆண்டவரே மாறி போகட்டும்பா பிள்ளைகளுக்கு. இயேசுவின் நாமத்தினால அநேக கலக்கங்களோடையும் ஆண்டவரே அநேக பாரங்களோடையும் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தின் ஆவி மாறி போவதாக. ஆண்டவரே, வருமானத்தை ஆண்டவரே கண்டு ஆண்டவரே வஞ்சிக்கிற பொல்லாத மனிதர்களிட்டிருந்து பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவியை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற கர்த்தர், ஆண்டவரே சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர், எங்களோடு கூட இருக்க தயலுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ரட்சிங்க. ஊழியத்தில் வாசல்களை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, போன ஸ்பான்சர்ஸ் எல்லாம் திரும்ப வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, புதிய துவக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஊழியத்தில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.